Hi friends, welcome to Pin and Shine. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், TNPC Group 2 2A4 இந்த எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஷெட்யூல் போட்டு படிக்கலாம் அண்ட் டெய்லி ஒரு 5 to 10 கொஸ்டின்ஸ் ஜிஏ சம்பந்தப்பட்டோ இல்ல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தப்பட்டோ ஒரு குவிஸ் மாதிரி அப்லோட் பண்றதுக்காக வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணியிருந்தேன். இப்போ டெலிகிராம் குரூப் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். எதுக்காக ரெண்டு குரூப் அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப் ஒன்லி அட்மின் மட்டும் மெசேஜ் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் சப்போஸ் நான் போடுற நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட் நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நீங்க வந்து பார்க்கும்போது அந்த மெசேஜ் மட்டும் தான் இருக்கும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கும். உங்களுக்கான டிஸ்கஷன்ஸ், உங்களுக்கான கேட்கணும்னு நினைக்கிறவங்க இல்ல அப்படின்னா உங்க நோட்ஸை ஷேர் பண்ண நினைக்கிறவங்க டெலிகிராம்ல தாராளமா பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது என்ன எரர் வந்துச்சு அப்படின்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க நம்பரையோ ஐடி வந்து கொடுங்க, நான் கண்டிப்பா ஜாயின் பண்ணி விடுறேன். ஓகேங்களா? சரி, நம்ம டாபிக் உள்ள போலாம். தமிழ்நாட்டில் ஸ்கூல் புக் மாத்தினதுக்கு ஸ்கூல் பசங்க பதறி போனாங்களோ இல்லையோ, டிஎன்பிஎஸ்சி படிக்கணும் நல்லாவே பதறி போயிருக்காங்க. புது புக்கா பழைய புக்கா நினைச்சு காலம் போயிடும் போல. சரி, ஜிஎஸ்க்கு எப்படி படிக்கணும்ன்றது நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்காதவங்க கண்டிப்பா வந்து பாருங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இங்கிலீஷா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் ரெண்டா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து கிராமர் பார்ட், இன்னொரு ப்ரோஸ் போயம். தமிழ்ல இலக்கணம் செய்யுள் அப்படிலாம் பிரிப்பாங்க. ஓகேங்களா? இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஸ்கூல்ல நீங்க படிச்ச ஒரு கதை தான், ஆயா வடை சுட்ட கதை. ஓகேங்களா? இதுல இந்த வடைன்றது யார் வேணா தூக்கிட்டு போலாம். அதாவது ப்ரோஸும் போயமா யார் வேணா மாத்தி எழுத முடியும். ஆனா இந்த கிராமர்ன்றது அந்த ஆயா மாதிரி, அந்த ஆயாவுக்கு கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு அழகுபட்டு வைக்க முடியும் தவிர ஆயாவை யாரும் தூக்கி போக மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம். சோ என்ன சொல்ல வர அப்படின்னா, கிராமர் பட்டம் ஒரு உண்மையானது, அதாவது மாத்த முடியாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சின்ன பிராக்டிஸ் கொஸ்டின் நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் டஃபா கேட்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அது மட்டும் தான் பண்ண முடியும் தவிர புதுசாலாம் மாத்த மாட்டாங்க. சோ கிராமர் பாட்டுக்கு நீங்க இது வரைக்கும் என்ன படிச்சீங்களோ அதையும் திருப்பி படிங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தான் பார்க்க போறோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல மொத்தம் வந்து 8 இருக்கும். நம்ம சூரிய குடும்பத்துல சூரியனை சுத்தி 8 கோள் சுத்தி வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 வந்து சுத்திட்டே தான் இருக்கும். யார் அவங்கன்னா நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ், வெர்ப், அட்வர்ப், ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன். சரி, ஒண்ணு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நவுன் பத்தி பார்க்கலாம். நவுன்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நவுனுக்கு என்ன வருது, நேமுக்கு என்ன வருது, அந்த ஞாபகம் வச்சுங்க. நேமிங் வேர்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதரையோ இல்ல ஒரு இடத்தையோ ஒரு பொருளையோ சொல்றதா நேமிங் வேர்ட்ஸ். எக்ஸாம்பிள், இப்ப ராமு, சோமு ஒரு ஆளோட பேரு. ஓகேங்களா? இது ஒரு டாக், கேட், ரேட் எடுத்தா அப்படின்னா ஒரு அனிமல்ஸோட பேரு. இதே ஊர் எடுத்தா அப்படின்னா சேலம், கல்பாக்கம், கொடைக்கானல் சொல்லும் போது ஒரு ஊரோட பேரு. ஒரு திங்ஸ் எடுத்தா அப்படின்னா பென்னு, போனு, ஸ்கெட்ச் எல்லாமே சொல்லுதுன்னா ஒரு திங்ஸோட நேம். இந்த மாதிரி நேமிங் குறிக்கிறதா நவுனு. இல்ல சூப்பர் ஸ்டார் மாதிரி இன்னைக்கு இன்னொரு பேர் இருக்கு, நீங்க அப்படி சொன்னாலும் உங்களுக்கு எத்தனை பேர் இருந்தாலும் அதுவும் நவுனு தான் குறிக்கும். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? நவுன் சில டைப்லாம் உண்டு, ப்ராப்பர் நவுன் அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம தனியா பத்தி பார்க்கலாம். ஜஸ்ட் பேசிக் மாதிரி வந்து பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ப்ரொனவுன். ஓகேங்களா? ப்ரொனவுன்னா பிரதி, பெயர் சொல் அப்படி சொல்லுவாங்க. டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல ஒரு டீச்சர் 2வது படிக்கிற பையன்கிட்ட காந்தி பத்தி படி நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த பையனும் நான் காந்தி பத்தி படிச்சு முடிச்சுன்னா ஆன்சர் சொல்றேன் டீச்சர் அப்படின்னு சொல்றான். சரி, ஆன்சர் வந்து அவனுக்கு கேட்கறாங்க. நம்ம ஸ்கூல்ல ஆன்சர் தெரியல நம்ம என்ன பண்ணுவோம், இதான் பண்ணுவோம். அதாவது பையன் என்ன பண்றான் அப்படின்னா, காந்தி வாஸ் born in குஜராத், காந்தி கேம் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, காந்தி வாஸ் a காந்தி, காந்தி இஸ் a காந்தி, காந்தி வாஸ் a காந்தி அப்படின்ட்டு காந்தி வச்சு மொத்தமா வந்து பேனாக்கா வந்து ஆன்சரை முடிச்சிடறான். இதுல ஃபர்ஸ்ட் காந்தி வாஸ் born in குஜராத் இருக்கு இல்லையா, அங்க மட்டும் காந்தியை வச்சுக்கிட்டு நம்ம கீழே காந்தி வாஸ் கொண்டு வந்தோம் இல்லையா, அங்க காந்தி எல்லாம் தூக்கிட்டு அங்க ஹீயை வந்து போட்டுக்கோங்க. எதுக்கான ஹீ போறோம் அப்படின்னா, காந்தின்றது ஒரு ஆண், ஒரு ஜென். ஓகேங்களா? சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டாப் ரிப்பிடேஷன் ஆஃப் நவுன். நவுன்னா என்னங்க, ஒரு பெயர் சொல் அப்படின்னு சொன்னேன். அப்போ அது காந்தின்றது அங்க வந்து ஒரு பேரு, அந்த பேர் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு பதிலா நம்ம ஒண்ணு போடணும். அதுதான் வந்து ப்ரொனவுன். ஓகேங்களா? அது ஹீயா இருக்கலாம், ஷி, ஹீஸ், தே, தோஸ். ஓகேங்களா? இப்ப தே, தோஸ் அப்படின்னு பாருங்களேன். இப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்ம ராமு, சோமு பார்த்தோம். ராமு அண்ட் சோமு ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ராமு, சோமு வந்து நண்பர்கள், அது மாதிரி வச்சுக்கோங்க. இதுல நெக்ஸ்ட் சொல்றோம் அப்படின்னா, தே ஆர் த குட் ஃப்ரெண்ட்ஸ், தே வென்ட் டு சினிமா அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து ப்ரொனவுன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ராமு அண்ட் சோமு ஆர் ஃப்ரெண்ட்ஸ், தே வென்ட் டு சினிமா. அப்போ அந்த பேரை ரிமூவ் பண்ணிட்டு அங்க தே வந்து உள்ள போட்டுரும். இதான் வந்து ப்ரொனவுன். சோ நவுனுக்கும் ப்ரொனவுனுக்கும் இதான் வந்து டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் அப்படின்னா பெயர் உரிச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஸ்கிரைப்ஸ் a நவுன், ஒரு நவுனை வர்ணிக்கிறது தான் வந்து அட்ஜெக்டிவ். இல்ல அப்படின்னா அடிஷனல் வேர்ட் டு நவுன் ஆர் ப்ரொனவுன் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாருங்க, அஞ்சலி இஸ் பியூட்டிஃபுல். என்ன சொல்றாங்க, அஞ்சலி அழகா இருக்கா, அஞ்சலிய வர்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அஞ்சலின்றது ஒரு நவுன், ஒரு பேர் வந்து நவுனு. சோ அஞ்சலி வர்ணிக்கிறதா வந்து அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? என்ன வேர்ட் ஆட் பண்ணுது அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, அஜிதா இஸ் அன் இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுல நம்ம வந்து இன்டெலிஜென்ட் மறைச்சிட்டோம் அப்படின்னா அஜிதா இஸ் கேர்ள், இது வந்து ஒரு முழுமையான சென்டென்ஸ் தான், கம்ப்ளீட்டா ஆகுது. இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா அஜிதா சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு வேர்டை வந்து ஆட் பண்ணிக்கிறோம்.
அஜிதா இஸ் அன் இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அறிவாளி பெண் அப்படின்னு சொல்லும் போது ஒரு வேர்டு ஆட் பண்றோம், அதான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்றது. ஸோ அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை டிஸ்கிரைப் பண்ணலாம், இல்ல அப்படின்னா அடிஷனல் வேர்டு நவுன் நாட் ப்ரோனவுன். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா வெர்ப். வெர்ப் அப்படின்னா வினைச்சொல் அப்படி சொல்லுவாங்க. இது வினைச்சொலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வினை பிடிச்சதுதான். என்ன அப்படின்னா இந்த வெர்ப் இல்லாம நம்ம இங்கிலீஷ்ல சென்டென்ஸே மேக் பண்ண முடியாது. சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், மேக் பண்ணாலும் ஒரு கிராமர் மிஸ்டேக்கா இருக்கும், இல்ல அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஆகாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இனிஷியல் சொல்ல போனா அப்படின்னா ஒரு ஆக்ஷன் வேர்ட் என்ன பண்றாங்க அது குறிக்குதான் வெர்ப். ஓகேங்களா? அப்படின்னா படிக்கிறது, எழுதுறது, ரைட், ஸ்பீக், திங்க், ஸ்டாண்ட் எல்லாமே போயினாக்கா ஆக்ஷன் வேர்ட் வந்து குறிக்கும். இதான் வந்து போயினாக்கா வெர்ப். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த வேர்ப்ல ஸ்டேட் ஆஃப் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பி வெர்ப் அப்படின்வாங்க. இல்ல பாத்தீங்கன்னா இஸ் ஆர் இருக்கும், அப்படின்னா பிரசன்ட் நிகழ்காலத்தில் இருக்கிறது சிங்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒருமையில இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி வாஸ் வேர் பார்த்தா அப்படின்னா பாஸ்ட் ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆம் எடுத்து அப்படின்னாலும் சிங்குலர் வந்து பேர் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? இதான் வந்து பி வெர்ப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பேனாக்கா அட்வர்ப். ஓகேங்களா? அட்வர்ப் அப்படின்னு பேனாக்கா ஆட் பிளஸ் வெர்ப். முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்து பேனா பார்த்திருந்தோம். ஸோ அட்ஜெக்டிவ் வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்றது, இங்க வெர்ப் வரதுனால வெர்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணணும். ஓகேங்களா? வெர்பை வர்ணிக்கிறது தான் அட்வர்ப், இல்ல அப்படின்னா அடிஷனல் வேர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்ன அப்படின்னு ஸ்லோலி, குயிக்லி, ஃபாஸ்ட்லி. எக்ஸாம்பிள் நம்ம காந்தி பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? காந்தி இந்தியாவுக்கு எப்போ வந்தாரு? 1915 வந்திருப்பாரு. நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். ஆனா இந்தியாவில வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கும். ஒரு இந்தியாவுக்கு வராம சவுத் ஆப்பிரிக்கால பிரச்சனை வந்து பார்த்து இருப்பாரு. சோ காந்தி இந்தியாவுக்கு ஸ்லோவா வந்திருப்பாரு. என்ன சொல்ல அப்படின்னா காந்தி வாக்ஸ் ஸ்லோலி அப்படி சொல்லலாமா? சோ இங்க பார்த்தா அப்படின்னா வாக், வாக்குன்னு வெர்பை வந்து குறிக்குது. அவர் எப்படி வாக் பண்ணாரு? ஸ்லோவா வாக் பண்ணாரு. ஓகேங்களா? சோ அந்த வெர்பை வந்து கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணது, வர்ணிக்கிறதுனால காந்தி வாக் ஸ்லோலி, அதான் அட்வர்ப். ஓகேங்களா? சோ அடிஷனல் வேர்டு என்ன அப்படின்னா இங்க பாருங்க, தே லிவ் ஹாப்பிலி அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த சென்டென்ஸை மறைச்சிருங்க. இப்போ என்ன அப்படின்னா தே லிவ் அவங்க வாழ்ந்தாங்க, அது வந்து ஒரு முழுமையான சென்டென்ஸ் தான். ஓகேங்களா? லீவ்ன்றது ஒரு வேர்பை வந்து குறிக்குது. இப்போ இங்க எப்படி வாழ்ந்தாங்க அப்படி கொஸ்டின் வருது இல்ல, எப்படி வாழ்ந்தாங்க? ஹாப்பியா வாழ்ந்தாங்க. சோ ஹாப்பியா வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அது அட்வர்ப்ல வந்து குறிக்கும். ஓகேங்களா? சோ அட்ஜெக்டிவ் பார்க்கும்போது டிஸ்கிரைப்ஸ் எ நவுன், அட்வர்ப் பார்க்கும்போது டிஸ்கிரைப்ஸ் எ வெர்ப் ஆர் அடிஷனல் வேர்ட். ஓகேங்களா? சரிங்க. ப்ரிபோசிஷன், இந்த பேர் பாருங்களேன், ப்ரீ பிளஸ் பொசிஷன் முன்னாடி வரது. ஓகேங்களா? என்ன அப்படின்னா ரிலேஷன் ஆஃப் நவுன், நவுனோட சொந்தக்காரங்க மாதிரி வச்சுக்கீங்களா? என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கெட்ச் இருக்கு, இந்த ஸ்கெட்ச் இஸ் ஆன் த டேபிள், ஸ்கெட்ச் இஸ் அண்டர் த டேபிள் அப்படி சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து இங்க ப்ரிபோசிஷன். அதாவது ஆன், அட், இன், பிசைட்ஸ், பிலோ, ஆஃப், அவுட், அக்ராஸ் இந்த மாதிரி வேர்ட்லாம் வருது இல்லையா? இதான் வந்து ப்ரிபோசிஷன். புக் இஸ் ஆன் த டேபிள், புக் இஸ் ஆன் த ஷெல்ஃப் அப்படி சொல்றோம் இல்லையா? அதான் வந்து ப்ரிபோசிஷன். நெக்ஸ்ட் கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? ஜங்ஷன் என்னங்க? ரெண்டு ட்ரெயின்லாம் மீட் பண்ண சொல்லுவோம் இல்லையா? ஜங்ஷன்ல வந்து எல்லா ட்ரெயின் மீட் பண்ணுது அப்படின்னா அதே மாதிரி ஒரு கனெக்ஷன் வேர்டு தான். கனெக்ஷன் வேர்டையும் இந்த சென்டென்ஸை கனெக்ட் பண்றது தான் கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம காந்தி வந்து எடுத்துக்கலாம். காந்தி கேம் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொன்னா ஒரு சென்டென்ஸே இருக்காது. ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா காந்தி கேம் ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா, சோ இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ். ஒரு கனெக்டட் வேர்ட்ஸ் அங்க தேவைப்படுது இல்லையா? சோ அந்த கனெக்ட் பண்ற வேர்டு தான் கன்ஜெக்ஷன். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது ஷி லைக் காஃபி, ஷி லைக் டீ வெரி மச் அப்படின்னு சொல்ற போது ஷி லைக் காஃபி பட் ஷி லைக் டீ வெரி மச் நம்ம கனெக்ட் பண்ணி சொல்றோம் இல்லையா? இதான் கன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் தான், ஒரு ஆர்வம், ஒரு ஆர்வக்குள்ளாரு ஆச்சரியமா பாக்குறது தான். ஓகேங்களா? அடடே ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் இங்க வந்து வரும். ஓகேங்களா? சோ வாவ் அப்படி சொல்லுவோம் இல்லையா? வாவ் அழகா இருக்காங்க, வாவ் வாட் தாஜ்மஹால் அப்படி சொல்லுவோம், அதான் வந்து வாவ். மாதிரி ஓ மை காட், ஓ அப்படின்னு சொல்றது. அலாஸ், அலாஸ் அப்படின்னா சோகத்தை வந்து குறிக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி அவுச், அவுச் அப்படின்னு போயினாக்கா ஐயோ அப்படி சொல்லுவோம்ல, டக்குன்னு ஸ்கெட்ச் எழுதிட்டே இருக்கேன், எழுதிருக்கும்போது தப்பா சொல்லிட்டேன், ஐயோ சாரி தப்பா சொல்லிட்டோம் அப்படி சொல்றோம் இல்லையா? அதுதான் வந்து போயினாக்கா அவுச். ஓகேங்களா? இந்த மாதிரி வார்த்தைங்க வந்து இன்டர்ஜெக்ஷன்ல ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபைனலா நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம் அப்படின்னா நவுன், ப்ரொனவுன், அட்ஜெக்டிவ் இவங்க மூணு பேரும் ஒரே ஃபேமிலி. வெர்பும் அட்வர்பும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலி. ப்ரிபோசிஷன், கன்ஜெக்ஷன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபேமிலி. இவங்க எல்லாரையும் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்காக ஒரு தனியார் ஒருத்தர் வந்து இருக்காரு. ஓகேங்களா? இதான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கிலீஷ்ல இது என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ எப்படிங்க கமெண்ட்ல சொல்லுங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கு கேட்கறதுக்காக. ஏன் டவுட் இருக்கலாம், இல்லை கான்ட்ரவர்சி இருந்தாலும் கமெண்ட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகட்டும். மறக்காம இதோட அப்டேட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் பெட்டரா பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்